Welcome guys. Now we are going to see the previous week swing trades review. See, XAUSD. இதிலிருந்து start பண்ணலாம். First of all, fundamentals. Previous week ஓட important fundamentals FOMC red cut 0.25 குறைச்சிருந்தாங்க. Right? See, FOMC இப்போ third weekல தான் as usual ரிலீஸ் ஆகும். பட் செகண்ட் வீக்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. ரீசன் யூஎஸ் கவர்மெண்ட் 1st அக்டோபர்ல இருந்து ஷட் டவுன்ல இருக்கு. FOMC ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி NFP எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவும் நம்மளுக்கு கிடைக்கல. சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் கிடைக்கல. டேரக்டாவே ரேட் கட்டை பத்தி பேசிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் ரேட் கட்ஸ் ஆனால் என்ன ஆகும், ஈக்விட்டிஸ் அண்ட் கோல்டு, இயூ ஜியூ டிஎக்ஸ்ஒய்க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். ஐ மீன் லாங் எடுப்பாங்க, புல்லிஷ் ஆகிடும். டிஎக்ஸ்ஒய் பேரிஷ். சரி, ப்ரீவியஸ் வீக் நம்ம ரிவ்யூவில் பார்க்கும்போது இந்த ஐஆர்எல் வந்து டேப் ஆகணும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கும். ஐஆர்எல் மீன்ஸ் டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப். பட் மார்க்கெட் அங்கே ரீச் ஆகலை. தெரியுதுங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது புல்லிஷ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த பாடி வரைக்கும். அது ப்ரீவியஸ் வீக்கே நியர்லி போயாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளுக்கே தெரியும் இதை டிராவல் பண்ணிட்டு மார்க்கெட் போயிட்டு வரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. சரி, அப்போ என்னதான் ட்ரேட்ஸ் கிடைச்சிருது அதை பார்த்துடலாம். சரி, 2 பாசிபிள் சினாரியோஸ் நம்ம வச்சிருந்தோம். ஒன்று, இங்க இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்தே மார்க்கெட் மேலே போயிடணும். அப்படி இல்லையா, கம்பல்சரி கீழே வந்து இங்க இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து போகணும். இதான் நம்மளோட பை வியூ. பை வியூனா இந்த 2 பை வியூஸ் தான் நம்ம இருந்தது. செல்வியோ வச்சிருந்த அந்த லிக்விட்லாம் எடுக்கும்னு. பட் ஃபண்டமெண்டலி நம்ம ரேட் கட் இருக்கிறதுனால ஃபுல்லா புல்லிஷா தான் இருந்தோம் கோல்டு மேல. ஓகே, இந்த மிடில் ஆஃப் த வீக் மண்டே லோ ஸ்வெப்ட் பை டியூஸ்டே. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் என்ட்ரி. டர்ட்டில் சூப். ஓகே, ஸ்வீப் தான் டர்ட்டில் சூப், வேற ஒன்றும் கிடையாது. தென் ஃபர்ஸ்ட் டிபி இந்த ஐஸ் எடுத்துருவோம். செகண்ட் டிபி இங்க 4 ஹவர்ஸ்ல இருக்கக்கூடிய இல்லை 1 ஹவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ண போறோம். சரி, Monday low swept by Tuesday, then we have to target on entry Wednesday 10th December. ஆனா ஒரு ப்ராப்ளம், அன்னைக்கு தான் நியூஸ். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும் ரெட் கட்ஸ்ல கோல்டு எல்லாமே பை தான் ஆகும்னு. இருந்தாலுமே நம்ம நியூஸ்ல ஒரு என்ட்ரி எடுத்து ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஆஃப்டர் த நியூஸ் நம்ம போகலாம். இப்போ நியூஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணிடுச்சுன்னா ஆஃப்டர் த டே நம்மளுக்கு அதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து என்ட்ரி எடுத்துடலாம்ல. சரி, நீங்க ஒன் டேல போயிட்டு ஐஆர்எல் இஆர்எல் பார்க்கறதுக்கும் டோட்டல் சூப் பார்க்கறதுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஆர்எல் போது மார்க்கெட் அந்த ஐஆர்எல் தொட்டுட்டு 2 நாளோ 3 நாளோ அவங்க ஸ்டே ஆகலாம். ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய கன்சல்டேஷனா இருக்கும். அது நடுவில் நம்ம ஒரு 2 to 3 என்ட்ரிஸ் வந்து தேவையில்லாம எமோஷனலாக ட்ரை பண்ணி லாஸ் பண்ணுறோம். இதுவே ஸ்வீப்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். மார்க்கெட்ல எப்பவுமே ப்ரைசஸ் எஸ்எஸ்எல் கரெக்ட் பண்ணாதான் பிஎஸ்எல் நகரும், பிஎஸ்எல் கரெக்ட் பண்ணாதான் எஸ்எஸ்எல் நகரும். ஸோ கரெக்டிங் ஒன் சைட் ஆஃப் லிக்விடிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் டு அனதர் சைட் ஆஃப் லிக்விடிட்டி. இதுதான் மார்க்கெட்ஸில் நடக்கக்கூடியது. இதை நீங்க எந்த கான்செப்ட் வச்சாலும் புரிஞ்சுக்கலாம். பிரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி, சிஆர்டி எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஜஸ்ட் ரீபிராண்டிங் த சேம் கான்செப்ட் அகைன் அண்ட் அகைன், அவ்வளோதான். சரி, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஏஎம்டி, நான் சொல்லக்கூடியது இந்த எஸ்எம்டி, லிக்விடிட்டி ஸ்வீப், ஏஎம்டி இது எல்லாமே திருப்பி 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 பேசுறது. ஒரு சைடு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாதான் மறு சைடு லிக்விடிட்டி போகும். அது எப்போன்றதான் நமக்கு ரைட்டா தெரியாது. அதான் ப்ராப்ளம், எந்த இடத்துல இருந்து போகும்னு. இதை கொஞ்சம் ப்ரிசீஸா பாக்குறது இந்த டே டைம் ஃப்ரேம்ல ஒரு டேவோட லோவை ஒரு டே ஸ்வீப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த டே 3ஆவது டே தான் நம்ம என்ட்ரி போக போறோம். இதான் டர்ட்டில் சூப்ல அவன் சொல்றான், ரோமியோன்ற ஆத்தர். இது நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கு. சரிங்களா? இது நீங்க நார்மலா ஐசிடி மூலமா படிச்சாலும் கத்துக்கலாம், இல்ல நீங்க இந்த பிரைஸ் ஆக்ஷன் படிச்சாலும் கத்துக்கலாம். ஒவ்வொருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எங்க ஈஸியா வருதோ நீங்க கத்துக்கலாம். சரி, இப்போ நாங்க ஈஸியா இங்க ஒரு லைன் டிரா பண்றோம். அந்த டேல இங்க ஸ்வீப் ஆயிருக்கு எனக்கு தெரியுது. இது ஃபுல்லாவே அக்யூமுலேஷன் தான். எம்எஸ்எஸ் மார்க்கெட் கொடுத்துருச்சு. மறுநாள் நான் உள்ள வந்து பார்க்கறேன், இந்த ஃபெராலி கப்புள்ளே தான் மார்க்கெட் சுத்திட்டு இருக்கு. கரெக்டா? இந்த ஃபெராலி கப்புள்ளே தான் மார்க்கெட் இருக்கு. டர்ட்டில் சூப் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நடக்கும். நான் கிளியரா சொல்லிடுறேன். ஒன்னு, இந்த செகண்ட் டே இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் டேவோட லோவை இங்க எடுத்திருக்கு. எடுத்த உடனே நான் எப்படி என்ட்ரி எடுக்க முடியும்? எனக்கு அந்த டே முடிஞ்சாதான் தெரியுமே. அதனால தான் நான் 3ஆவது டே கான்சன்ட்ரேஷன் பண்றோன்னு. இந்த தேர்ட் டேல போய் என்ட்ரி எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் சினாரியோ இந்த செகண்ட் டேவே எனக்கு எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆர் எல்லாமே ரெடியா வச்சுட்டு இருக்கும். ஸோ தேர்ட் டே நான் போனோடனே பிடிஆர்ல மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற டைம்ல ட்ரிகர் ஆச்சுன்னா நான் எடுத்துக்க போறேன் இந்த என்ட்ரியை. இல்லையா, செகண்ட் டேல வெறும் ஸ்வீப் மட்டும் முடிச்சிட்டு போனேன், மேனிபுலேஷன் மட்டும். தேர்ட் டேல நான் இனிமே தான் தேடணும் எம்எஸ்எஸ் பிடிஆர். இது 2 தான் நடக்கும் சினாரியோஸ். சரி, நான் அது என்ன எக்ஸ்பெக்டிங் டைம் சிம்பிள். இயூ ஜியூ கோல்டு இதெல்லாம் நம்ம எப்போ ஸ்விங் ட்ரேட்ஸ்ல எடுப்போம். ஆஸ் யூஷுவல் இது என்னோட பிஓவி. ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி நான் மிட் நைட் ஓப்பன்ல இருந்து 12 PM வரை தான் பார்ப்பேன். அந்த 12 hours தான் பார்ப்பேன். ஓகே, ஐ மீன் மிட் நைட் ஓப்பனா என்ன 0000 வருமே, 12 AM to 12 PM. அந்த 12 hours தான் யூரோ ஜிபிபி கோல்டு பார்ப்பேன்.
ஏயுடி என்எஸ்டி யூஎஸ்டி ஜேபிஓ எல்லாமே ஏஷியன் செஷன்ஸ். ஸோ அதனால அது வந்து நான் 24 ஹவர்ஸும் பார்ப்பேன். இதை நான் ரீசன் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க ஸ்விங் ட்ரேட்ஸ்ல பார்க்கும்போது எப்பவுமே டோட்டல் சூப் பார்க்குறோம், இல்ல ஐஆர்டி பார்த்தா கூட ஏஎம்டி பார்த்து தான் உள்ள போறோம். காரணம் ஒரு லிக்விடிட்டி கரெக்ட்னா இன்னும் லிக்விடிட்டி மார்க்கெட் போகும்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஏஷியன் செஷன் ஏன் அவாய்ட் பண்றோம்? சிம்பிள். நம்ம ட்ரேட் பண்ணக்கூடியது எல்லாமே நியூயார்க் மார்க்கெட்டோடைய பேஸ்டு வாலட்டிலிட்டி பேர். ஏஷியன் மார்க்கெட் சைலண்டா தான் இருக்கும். அக்யூமுலேஷனுக்கு பேர் போன மார்க்கெட் இது. அக்யூமுலேஷன்ல ரெண்டு சைடு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் ஏஷியன்ல ஒரு என்ட்ரி எடுத்தால் எப்படி கரெக்டா இருக்கும் நான் நம்ப முடியும்? லிக்விடிட்டியே ஸ்வீப் இல்ல, மேனிபுலேஷன் இல்லாம. அதனால தான் நான் ஏஷியன் மார்க்கெட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு 12 சொல்றேன் இந்த 3 பேருக்கு மட்டும். பட் ஏயுடி என்எஸ்டி யூஎஸ்டி ஜேபிஐனா ஏஷியன் பேர்ஸ். அங்க ஏஷியன் மார்க்கெட் வாலட்டைலா தான் இருக்கும். ஸோ அங்க ஒன்று ஏஷியன் மார்க்கெட் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா நியூயார்க் மார்க்கெட் எடுக்கணும். நடுவில் லண்டன்ல கிடைச்சா தான் எடுப்பேன். ஸோ அது வந்து நான் 24 ஹவர்ஸ் பார்ப்பேன். அந்த பேர்ஸை மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய டைமிங்ஸ். ஸோ இதான் ரீசன். இதே நம்ம யூஎஸ் 100ல ஸ்விங் ட்ரேட்ஸ் போறோம்னா அங்க 12 to 12 போக மாட்டேன், 2 to 2 போவேன். 2 AM லண்டன் ஓப்பன்ல இருந்து 3 to 4, இந்த 3 to 5 குள்ளார லோ ஆஃப் த டே ஹை ஆஃப் த டே ஃபார்ம் ஆகலாம் யூஎஸ் 100ல. ஸோ அது வந்து சில்வர் புல்லட் டைமிங்கா. அந்த லண்டன்ல இருந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட் கூட எடுத்துக்கலாம் நியூயார்க்ல. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த 2 வரையும் நான் பார்ப்பேன். 3 வரையும் பார்க்கலாம், பட் 2 வரையும் என்ன அந்த 1 to 2 குள்ள தான் என்ட்ரி கிடைக்கும். டச் இட். இதெல்லாம் தான் ஸ்விங் ட்ரேடோட என்னோட டைமிங்ஸ். இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் இந்த டைமிங்ஸ் மட்டும் தான் எக்ஸிக்யூட்டே பண்ணுவேன். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கோல்ட்ல பாருங்க, இதுக்கான நான் பேசிக் வெறும் ஏஎம்டி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோவும் நான் யூடியூப்ல போஸ்ட் பண்றேன். தென் டோட்டல் சூப்புக்கு மட்டும் தனியா எக்ஸாம்பிள் சொல்ல வீடியோவும் நான் போஸ்ட் பண்றேன், எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி. ஓகே, சரி. இந்த லைனுக்கு இந்த ரைட் சைடில் பாருங்க, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இங்கே ரீச் ஆயிருக்கா 5 PM, சாரி 5 AM. அகைன் பாருங்க 14, இதான் நியூஸ் வந்த கேண்டில் எஃப்ஓஎம்சி. ஆஃப்டர் த எஃப்ஓஎம்சி வி ஹேவ் த எக்ஸ்பான்ஷன் அண்ட் டிஸ்கவுண்ட் ஃபேர் வேல்யூ கேப். டேப் ஆக வேண்டிய டைம் டிடிஓக்கு அப்புறம் வரணும்னா டிடிஓ கீழே தானே பைஸ் கிடைக்கணும். டிடிஓ இருக்கா? டிடிஓ ஸ்வீப் பண்ணிட்டானா 1 o'clock, நீங்க 1 o'clock எடுங்க, 2 o'clock எடுங்க, 4 எடுங்க. இங்க நிறைய வாட்டி வாய்ப்புகள் மார்க்கெட் திருப்பி திருப்பி தருது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தராது. பட் இட்ஸ் எ கிரேட் என்ட்ரி. இங்க இந்த லோ தான் வைக்க போறேன், ஏதாவது மேனிபுலேட்டட் லோ. திருப்பி இந்த லோ வந்து மார்க்கெட் போய் எஸ்எல் ஹிட் ஆகணும் அவசியம் கிடையாது. ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் டிபி. இது வந்து ப்ரிப்பேர்டு டிபி. இது வரைக்கும் போகணும் 100% ஷோரா தெரியும். அதுக்கு மேல நான் வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸை தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இந்த லெஃப்ட் சைட்ல இது இந்த ஃபேர் வேல்யூ கேப், அண்ட் தென் இங்க இருக்கக்கூடிய ஈக்குவல் கேண்டில்ஸ். அவ்வளவுதான், ட்ரையல் பண்ணிக்கோங்க உங்க டிபி. தட்ஸ் இட். 6 hours அதுக்கும் மேல போகுமா நீங்க எடுக்க போறீங்கன்னா நோ. ஏன்னா நான் 5 days நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன் மார்க்கெட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இவ்வளவு தூரம் வந்து ஹோல்டே பண்ணிருக்க மாட்டேன். ஆஸ் யூஷுவல் டிசம்பர் எஃப்ஓஎம்சி முடிஞ்சிச்சுன்னா ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. மேலே முடிஞ்சது, அந்த வீக்கோட முடிஞ்சது. இதுக்கு மேலே நோ ஸ்விங் ட்ரேட்ஸ் அன்டில் செகண்ட் வீக் ஆஃப் ஜான்வரி. See, this is the gold trade previous week. Then எப்போ போல பார்த்துடலாம். DXY நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்தோமோ அதை அப்படியே பண்ணியிருந்தது. இதான் நம்மளோட டார்கெட்ஸ். எக்ஸ்ட்ராவே வந்திருந்தது. ஈயோட நம்ம சேர்த்து வச்சு அதை பார்த்துடலாம். ரெடி? Yeah, we know red cut leads to shorts in DXY and longs in EUGU. கண்டினியூஷன்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. ரைட், சரி, டே டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஏன்னா வீக்லியில் அங்கே எதுவும் கிடையாது. நமக்கு ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் கரெக்டாக டியூஸ்டே ஹை ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, ஐ மீன் அந்த வால்யூம் இம்பேலன்ஸை போய் டேப் ஆச்சு. இதை வால்யூம் இம்பேலன்ஸும் சொல்லலாம், நீங்கள் வந்து என் வாகுன்னு கூட சொல்லுங்க. நியூ வீக்லி ஓப்பனிங் கேப், இந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி. யூ நோ தட். காமிக்குதா வீக்லி ஓப்பனிங் கேப் இங்க? ஓகே, ஸோ இது டியூஸ்டே, இது வெனஸ்டே, சாரி அது டே கேப். வீக்கில் ஃப்ரைடேக்கோ மண்டேக்கோ இருந்தால் தான் வீக்கு. ஓகே, நீங்கள் கிடைச்சாச்சு. இந்த ஒரே ஒரு கேண்டலோடைய ஹை டு லோக்குள்ள தான் மார்க்கெட் சுத்துச்சு. அந்த லோ கரெக்டாக மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி அந்த ஹைக் போச்சு. இது எக்ஸ்பெக்டட் தான். கரெக்டாக அங்கே இருக்குல்ல கேப், அந்த கேப்ல ரியாக்ட் பண்ணுச்சு டியூஸ்டே. ஸோ நமக்கே தெரியும் வெனஸ்டே வந்து ரேட் கட் தான் சொல்லிட்டு. இதெல்லாம் என்னது? ஈக்குவல் லோ தானே, பார்த்தாலே ரொம்ப சிம்பிளா தெரியுது. அவ்வளவுதான். அங்க நீங்க செல்ஸ்னு முடிவு பண்ணிட்டா எங்க பைஸ். பட் எந்த பைஸ் வந்து எஃபிஷியண்டா இருக்க போகுது, அதான் மேட்டர்ஸ். ஈவா ஜிஇவா நமக்கு அதான் தெரியணும். வி நோ தட் ஈக்குவல் ஐஸ் மட்டும் இல்லாம ஈக்குவல் ஓப்பனிங் பிரைசஸ் க்ளோசிங் பிரைசஸ் இருந்தாலுமே அதுவும் லிக்விடிட்டி தான். ஓகே, அதர் தன் தட் இந்த டே டைம் ஃப்ரேம்ல
டியூஸ்டே எடுத்து பாருங்க, கரெக்டாக ஸ்வீப் பண்ணியிருக்கா? இட்ஸ் அ டேர்ட்டில் சூப். நீங்கள் இந்த லோவும் எடுத்துக்கலாம், இல்லை மண்டே டு டியூஸ்டே அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் உங்கள் என்ட்ரியோட டிபி இங்கே, அதுக்கடுத்து நான் வச்ச இடத்துல வச்சிருங்க. யா இங்கே பாருங்க, டேல வந்தோடனே ஈக்குவலாகவே இருக்கு. தட்ஸ் இட். குட் டிபி இன் தி XY டியூஸ்டே. எதை எடுத்திருக்கு? வெனஸ்டே 3rd December ஹைஸ் எடுத்திருக்கு. அப்போ இங்கே 3rd December லோ வச்சுதான் நீங்கள் பாருங்க எடுத்திருக்கு. ஸோ எஸ்எம்டியில் அதுவும் கிடையாது, கரெக்டாக இருக்கு. நம்ம வேணா ஜிபிபியோட அப்புறம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, தென் 1 hour டைம் ஃப்ரேம். இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன்ல நல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபெராரி கப்ல தான் இங்க வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கான். ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த லோ அகைன்ஸ்ட் வெப்டா இருக்கு. நம்ம இங்க எஃப்எம்சி முடிஞ்ச பிறகு உள்ள போவோம், அதுக்கு முன்னாடியும் போகலாம். போகிறதுனா எக்ஸாக்ட்லி இந்த எஃப்இஜி, பட் எஸ்எல்ஸ் வந்து நீங்க பிளேஸ் பண்ண வேண்டிய இடம் இந்த லோ. ஓகே, ஆஃப்டர் ஒரு எம்எஸ்எஸ் வந்த பிறகு இங்க பாருங்க, இது கரெக்டா 14th வந்த கேண்டில். இந்த பிரேக்கர்ல டேப் ஆயிட்டு தான் 14 கொடுத்தது. நெக்ஸ்ட் சி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்க வரும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் வீக் ட்ரேட் பண்ணல. ஓகே, ஆஃப்டர் த எஃப்ஓஎம்சி நான் போல, பிஃபோர் த எஃப்ஓஎம்சி நான் போல. நான் யூஎஸ்டி ஜேபி மட்டும் தான் பொசிஷன் எடுத்திருந்தேன். இங்க பாருங்க, இந்த எஃப்இஜிக்கு வரல. இப்போ இந்த எஃப்இஜி டேப் ஆகுதா? நான் எடுக்க மாட்டேன். ஷூர், எனக்கு இங்க பிரேக்கர் வந்து கிளியரா கிடையாது. இங்க வரும் தான் நான் வெயிட் பண்ணிருப்பேன். இப்போ ஒரு என்ட்ரி இது எடுப்பேன். இதை நல்லா கவனிங்க. சி, 12 AM ஓட ப்ரைஸை ஸ்வீப் பண்ணிட்டான். டைம் பேஸ்ட் மேனிபுலேஷன் அண்ட் தென் கிரியேட்டட் த எஃப்இஜி. இது எடுப்பேன். இப்போ எனக்கு பைக் ரியாக்ட் ஆயிருக்கு, சிரிப்பா இருக்கும். அந்த பைக்ஸ்லாம் நம்ம எடுக்க போறதே கிடையாது, சரிங்களா? சாரி, செல்ஸ் நம்ம போறதே பைஸ் தான். இங்க செல்லுக்கு ரியாக்ட் ஆனா ஒரு மேட்டரே கிடையாது. வி நோ தட் இங்க இருக்கிறது ஃபுல்லாவே ஈக்குவலைஸ், அது வரைக்கும் நம்ம போக தான் போறோம்னு சொல்லிட்டு. ஓகே, இட்ஸ் அண்ட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று இங்க, அதுவும் நீங்க விட்டீங்களா? இந்த செல்லை திருப்பி போட்டு யூஸ் பண்ணுங்க. ஐஎஃப்இஜியா ஈவன் நீங்க இந்த பாடி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கேண்டில் எடுக்கலாம் கூட வேஸ்ட் தானே. ஒன்னு இந்த 4 AM எடுத்துருக்கணும். 4 AM வந்து நல்லா பையா க்ளோஸ் ஆயிட்ட உடனே இந்த இன்வெர்ஷன் ஃபேர் வேலி கேப்ல நீங்க 5 AM எடுத்துருக்கணும். வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின் அண்ட் அகெயின். இட்ஸ் அ குட் ட்ரேட் இன் யூரோ யூஎஸ்டி. தட்ஸ் இட். போதும். இயர் எண்ட் நீங்க முடிக்கிறதுக்கு 6 hour எனஃப். நல்ல ட்ரேடா. அட் த சேம் டைம் டிஎக்ஸ்ஒய்ல ஃபாலோ ஆனவங்கன்னு பாருங்க. மேபி 1 hourல எதனா உங்களுக்கு எஸ்எம்பி கிடைச்சிருக்கலாம்ல. ஓகே, டியூஸ்டே 13, தென் நீங்க எங்க 14 வந்துதா? இதான் எஃப்ஓஎம்சி வந்த கேண்டில். இங்கேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு, ஒரு மாற்றமும் இல்லை. ரைட். என்ன இங்க ஃபேராலி கேப் ரொம்ப சின்னதா இருக்கு. என்ன எதுவாக இருந்தா ரைட் தான் பாருங்க. இங்கேயே ரியாக்ட் ஆயிருக்கு, மேலே வரைக்கும் போல. சி, இந்த ஃபெராலி கேப் ரியாக்ட் ஆகிட்டு ஃபாலோ ஆயிட்டானு. சூப்பர், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் ஜிபிபி யூஎஸ்டி பாத்துருங்க. சரி, ஜிபிபி யூஎஸ்டியும் நம்ம வச்சிருந்த டார்கெட்ஸ் இந்த ஹை தான். ஓகே, இந்த டே டைம் ஃப்ரேம் டியூஸ்டே எடுத்துக்கோங்க. இங்க டியூஸ்டே ஓகே. மண்டேவோட லோ டியூஸ்டே ஸ்வீப் ஆயிடுச்சு. 8 ஸ்வீப் பை 9 ஸ்வீப் இல்லை, லோ வச்சாச்சு. இது 3. 3rd December ரெண்டுமே ஸ்வீப் அடிச்சது. டிஎக்ஸ்ஒயோ ஸ்வீப் அடிச்சது, யூரோவோ ஸ்வீப் அடிச்சது. பாருங்க, 3rd December ஹைஸ் எடுத்தாச்சு. எப்போ? 9th December. அதே மாதிரி யூரோல பாருங்க, 3rd December லோ எடுத்தாச்சு. அப்போ எனக்கு அங்க யூரோனா லோ தான் வரும், டிஎக்ஸ்ஒய் தான் ஹை தான் வரும்னு எனக்கு தெரியும். அங்க ஐயா எடுத்துருச்சு, இங்க லோ எடுத்துருச்சு. எத்தனை எடுக்காம விட்டுது? ஜிபிபில என்ன ஆச்சு? 3rd December வந்து மேலதான் இருக்கு. அப்ப இது வந்து ஹையர் லோ எஸ்எம்டி உள்ள பேரு பிளஸ் ஐயாயிரம் நேரம் உங்களுக்கு இருக்கு. குட். ஆஃப்டர் த எஃப்ஓஎம்சி நீங்க ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் இட். எடுத்துப்போம். சரி, இது ஃபுல்லா ஒரு அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன். ரைட், அதெல்லாம் ஓகே தான். ஆஃப்டர் த எம்எஸ்எஸ், இங்கே எல்லா மார்க்கெட் எம்எஸ்எஸ் நம்ம இதையே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் த எம்எஸ்எஸ் இங்க இருக்கக்கூடிய ஓபி டாப் ஆயிட்டு எல்லாம் ஓகே. இங்க 14 பாருங்க, 14 இங்க தான். அது வரைக்கும் மார்க்கெட் பைல தான் போச்சு. நம்ம ப்ரீவியஸா நம்ம எடுக்க போறது கிடையாது. 14 முடிஞ்ச உடனே டாப் ஆயிடுச்சு இல்ல, பர்ஃபெக்டா ஃபேர்வெல் கேப் வந்தாச்சுல மார்க்கெட். இது நம்ம ட்ரேட் தான். இங்க இருந்து நீங்க பிரேக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிரேக்கர் வர வரைக்கும் நீங்க எஃப்இஜில போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பிரேக்கரும் எஃப்இஜி ஒரே இடத்துல கம்பைன் ஆகி வரல. எஃப்இஜி தான் மேல இருக்கு. ஸோ ப்ரிஃபரன்ஸ் எஃப்இஜி தான். நான் எப்பவும் போல அதுதான் உள்ள போவேன். இங்க பாருங்க, ட்ரேட் 4 AM. ஃபைன், நல்ல ட்ரேட்ல. ஒரு டிடி ஒக்கில தான் கிடைச்சிருக்கு. ஆமா, டிடி ஒக்கில தான் கிடைச்சிருக்கு. இதுவும் ட்ரேட் தான். என்ன கேட்டா இயூ வந்து ஈஸியா இருந்தது. லாட் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ். தட்ஸ் இட்.
2.6 போயிருக்கு. ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் 2 புக் பண்ணியிருக்கணும். ஸோ DXY பார்த்துட்டோம், EU பார்த்துட்டோம், GBP பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது AUD USD, NSD USD. AUD USD எடுத்துக்கோங்க. எவ்வளோ புல்லிஷ் தான். ப்ரீவியஸ் வீக்கே இங்கே வந்து நிறுத்திட்டான். ஸோ அப்போ நம்ம எய்ம் பண்ணது மேலே. அந்த வீக்கோட ஹைஸ் பாருங்க, 15th September. தென் NSD USD ப்ரீவியஸ் வீக், தென் இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய வீக். ஓகே, இது எடுத்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பாடி ஓப்பன் ப்ரைஸ் கோயிங் டு த டே டைம் ஃப்ரேம். இது இங்கே பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் இடம் ஒரு தான் இருக்கும். நம்ம அது மாற்றி தான் முடியும் டிபி. சி ஆர்டர் ஃப்ளோ, இட்ஸ் அ ஸ்வீப். ஓகே, பர்ஃபெக்டாக ஸ்வீப்பா. அதே மாதிரி இங்கே ஒரு IRL டேப். ஸோ அந்த வீக் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருந்தது? ஒரு IRL டேப் ஆகிட்டு ஃப்ரைடே முடிச்சிச்சு. அப்போ எக்ஸ்பான்ஷன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மண்டே. ஓகே, சரி, FOMC நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. டியூஸ்டே லோ ஸ்வீப் ஆயிருக்கு வெனஸ்டேவால FOMCல. ஓகே, அட் த சேம் டைம் AUD USD எடுங்க. மண்டே டு ஃப்ரைடே ட்ரேட் எடுக்க போகிறது இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு அந்த டேல இருக்கக்கூடிய 1 ஹவர்லாம் போகணும் அப்படியே விட்டுட்டேன். 8th December ஸ்வெப்ட் பை 9th. இங்க டியூஸ்டே தான் லோ ஆஃப் த வீக். டியூஸ்டே 9 தான் லோ. பட் NSD USD பாருங்களா, 9 இல்லை 10 தான் லோ. அப்போ 9 to 10, டியூஸ்டே டு வெனஸ்டே லோவர் லோ, டியூஸ்டே டு வெனஸ்டே ஹையர் லோ AUDல. நீங்க SMD பார்த்துட்டீங்க, ட்ரேட் எடுக்கலாம்ல 1 ஹவர்ல போயிட்டு. ஆஃப்டர் த FOMC, எங்க அந்த FOMC தோ இதான் FOMC கேண்டில். ஓகேவா? இப்போ இந்த ஃபெராலி கப்பல் ட்ரேட் எடுப்போனா எடுக்க மாட்டேன், ஏன்னா ஈக்குவல் லோஸ். இங்க ஃபுல்லா ஈக்குவல் லோஸ், இது ட்ரேடே கிடையாது. அப்போ NSD USD இருக்கான்னு பார்ப்பேன். ஓகே, 9 ஸ்வெப்ட் பை 10. ஏன்னா இங்கே FOMC லோ எடுத்துருச்சு. அப்போ திருப்பி அந்த நியூஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அந்த நியூஸ் லோஸ் வந்து எடுக்காது மார்க்கெட். ஓ, நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஃபெராலி கப் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ரைட்டா? எடுத்துட்டு அது போய் நம்மளோட டிபி ஹிட் ஆயிடுச்சு. இது ஆர்ஆர்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் பெரிய ஃபெராலி கேப்பு ஹிட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆக்சுவலாக AUD USD, NSD USD, EU GU இந்த 4மே கோல்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. எல்லாமே FOMCக்கு அப்புறம் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. நீங்க இதில் ப்ரிஃபர் பண்ண வேண்டிய என்ட்ரிஸ் எது தெரியுமா? 2 தான். ஒன்று EU, இன்னொன்று கோல்டு. இது 2 மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். EU SMT வித் GU, கோல்டு வந்து SMT இருக்கோ இல்லையோ நமக்கு நல்லாவே தெரியும், புல்லிஷ் தான். ஸோ ஈஸியாக நம்ம அதில் டார்கெட் பண்ணிருக்கலாம். 2 ட்ரேட் ஏன்னா, ஆனால் இந்த 2மே எடுக்கல. போஸ்ட் FOMC நான் எந்த ட்ரேட்ஸுமே பண்ணல. ப்ரீ FOMC மட்டும் தான் ட்ரேட் எடுத்திருந்தது. அதுவும் மண்டேவே கிடைச்சதுன்ற ஒரே ரீசன்னால தான் அந்த ட்ரேட்ஸ். ஓகே, USD JPY we have the higher here. Okay, we know that. நீங்க பாருங்க, 4th December லோ ஸ்வெப்ட் பை 5th December லோ. கரெக்டாக டேர்டல்ஸ் போன வீக் முடிஞ்சிச்சு. அப்போ மண்டே ஆனாலும் எக்ஸ்பென்ஷன் தானே, புரியுதுங்களா? அதனால தான் அங்கே போனது. ஐநோ இங்க இருக்க ஓப்பன் ப்ரைஸ், இந்த ஓப்பன் ப்ரைஸ் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் என்னோட டிபி. ஏன்னு சொல்றேன், 26th November கேண்டிலோட ஹை டு லோக்குள்ளார தான் மிச்சம் 2 கேண்டில் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து நல்ல ஒரு லிக்விடிட்டி. அது வரைக்கும் தான் நான் டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் வைக்க விரும்புறேன். வேணா இந்த ஹை வரையும் வைக்கலாம், பட் நான் ஒரு ரீசன் சொல்லணும்ல இதுக்கு. நான் நல்லா இது வரையும் தான் வச்சிருந்தேன். இதனோட எக்ஸ்ட்ரீம் டிபி. பட் எனக்கு அது தெரியும் அங்கே போகாது. ஏன்னா ரேட் கட் வந்துச்சுன்னா USD JPY ஃபாலோ ஆகும். ஓகே, DXY ஃபாலோ ஆச்சுன்னா இதுவும் ஃபாலோ ஆகிடும். அதனால தான் நான் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேக்குள்ள என்னோட என்ட்ரிஸ் பிளே ஆகணும். ரொம்ப ரிஸ்கி என்ட்ரி, ரொம்ப 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 ரிஸ்கி என்ட்ரி. சான்ஸ் கிடைச்சது, நல்லா இருந்தது. மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் பார்க்க டெக்ஸ்ட் புக் செட்டப். ஓகே, சி MSS எவ்வளோ தெளிவா இருக்கு. ஆனா நான் வச்சிருந்தது இங்கதான். இந்த FEG தான் ஒன் வெயிட் பண்ணேன், பட் இந்த FEG வரல. இந்த FEG வரலனாலும் எப்படி என்ட்ரி எடுத்தேன்னு சொல்றேன். இந்த FEGல தான் எடுத்துட்டேன், மேல இடத்துல எடுத்துட்டேன். எங்க பிரேக்கர் இருக்கு, இருந்தாலும் எனக்கு வந்து என்னன்னா, ஒன்னு இந்த FEG வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்க ஒரு என்ட்ரி எடுக்கணும் 0.5ல. ஒரு லாட் போடுறேன்னா இங்க ஒரு 0.5 லாட், இங்க ஒரு 0.5 லாட், அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, சிம்பிள், இந்த FEGல எதனா ஒரு பாடி க்ளோஸ் பைக்கு வச்சோன்னு எடுத்துருவேன். இங்க பாடி க்ளோஸ் வச்சு பாருங்க. ஸோ நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம். ஓகே, அதான் இங்க நம்ம டைமிங் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏஷியன் செஷன்ல நம்ம எடுத்து தான் ஆகணும், சரிங்களா? ஸோ நான் தோராயமாக தான் எடுத்தேன். ரிஸ்கி என்ட்ரி வேணாலும் பரவாயில்லன்னு எடுத்தது தான். லக்கிலி என்ன டிபி கொடுத்தது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, எஸ்எல்ஸும் இங்கே தான், மேனிபுலேஷன் லோஸ் வைக்கல. இது ஒரு மாதிரி லக்கி என்ட்ரி. 2.75 இதெல்லாம் பிடிக்கல கைஸ். ஜஸ்ட் நான் இங்கே வந்து டிபி இட்டானே வெளியே வந்துட்டேன்.
அவ்வளோதான். இந்த ஒரே ட்ரேட் தான் எடுத்திருந்தது. பட் இன் கோல்டு செம ட்ரேட். போஸ்ட் எஃப்ஓஎம்சி கொடுத்த ட்ரேட் வந்து வேற லெவல். நான் கோல்டு எடுப்பேன்னா இயு ஜியு ஏயு என்யூ எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா கோல்டு தான். ஏன்னா இதுதான் செம்ம ட்ரேட். ரொம்ப 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 கிளியர் ட்ரேட். எஃப்ஓஎம்சி ஸ்வீப் த லிக்விடிட்டி. எஃப்ஓஎம்சிக்கு கொடுத்த ஒரு பீடியர் இருக்கு, அந்த பீடியரையும் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே ப்ராப்ளமே இல்லை. அதுவும் நம்ம கோல்டு வந்து ஒரு 5000 நின்றுட்டு இருக்கு. அதை தாண்டி இங்கே இன்னொரு விஷயம், 1 வீக்கா என்ட்ரி இல்லை, 1 வீக்கா மார்க்கெட் அக்யூமுலேட் ஆயிடுச்சு, இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு எஃப்ஓஎம்சியில் கரெக்டாக மேனிபுலேஷன் நடந்த பிறகு. ஸோ இது ஃபண்டமெண்டல் பிளஸ் டெக்னிக்கல் சேர்த்து வச்ச பர்ஃபெக்ட் ட்ரேட். ஓகே, இதுக்கு அடுத்த ப்ராபபிலிட்டி அதாவது யூரோ. அவ்வளோதான். இந்த வீக் நமக்கு ஸ்டேட்ஸ் இருந்தது. நீங்கள் பார்க்க வேண்டியது ஐஆர்எல் ஏஆர்எல் ஸ்வீப்ஸ் ஏ இப்படி வரையும் பார்த்தாலே போதும். என்ட்ரி மாடல் மேக்ஸிமம் ஃபேராலிக் கேப் தான். வேறு எதுவும் பிடிஎஃப் ரொம்ப சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லிக்விடிட்டி கான்செப்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் பண்ண போகிறது இல்லை, அதுக்கு அடுத்த வீக்கும் 3rd வீக் 4th வீக் 1st வீக் ஆஃப் ஜான், டிசம்பர் லாஸ்ட் 2 வீக்ஸ் அண்ட் 1st வீக் ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுக்கான ப்ரிவியூஸ் நம்ம எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. மார்க்கெட்டே வாட்ச் பண்ண போகிறது இல்லை. இதோட நம்ம 2nd வீக் ஜான் தான் பார்க்க போகிறோம். மேபி நெக்ஸ்ட் வீக் எல்லாமே நம்ம எஜுகேஷன் கண்டென்ட் எதெல்லாம் நம்ம இந்த டர்டல்ஸ் ஓப்பன் படிக்கிறோம், ஏன் படிக்கிறோமோ அதை போஸ்ட் பண்ணிட்டு அதை பற்றி இன்னும் டெப்த்தாக எக்ஸாம்பிள்ஸ் மார்க் பண்ணுவோம். Q&A செக்ஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.